வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன புக் பத்தி பார்க்க போறோம்னா த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர். அந்த புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா த லா ஆஃப் இரேஷனாலிட்டி. நம்ம எமோஷன்ஸ் வச்சு தான் நம்ம எப்பவுமே கவலைப்படுறோம். எமோஷன்ஸ் வச்சு தான் எதுக்குனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லா ஆஃப் நார்சிசம். எல்லாத்துக்குமே சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் எல்லாருமே ஒரு விஷயத்தை அடையிறாங்க. லா ஆஃப் ரோல் பிளே. ஒரு விஷயத்த நம்ம ஒரு இடத்துல இடம் பொருள் ஏவல், நம்ம எந்த விஷயத்துல எப்படி இருக்குமோ அந்த இடத்த மாதிரி மாஸ்க் போடுறாங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க, அழ வேண்டிய இடத்துல அழுகுறாங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறாங்க. அந்த மாதிரி லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர். இப்போ ஒருத்தரோட பாஸ்ட்டை வச்சு அவங்க ஃபியூச்சர்லையும் இப்படி தான் இருப்பாங்க நம்ம பிரேக் பண்றோம்ல, அதுதான் அதோட அர்த்தம். இப்போ ஒருத்தர் கோவமா இருக்காருன்னா இவர் சரியான கோவக்காரரு, இவர் எப்பவுமே இப்படிதான் சிறுமூஞ்சி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் லா ஆஃப் கோவிட்டஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒரு வில் பவர் இருக்குன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் பெரிய இலக்கா இருக்கும். லா ஆஃப் ஷார்ட் சைட்டட்னஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அடையிறோம்னா எவ்வளோ சீக்கிரம் அடையலாம், சீக்கிரம் வெற்றி வேணும், சீக்கிரமா நம்ம அதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பணப்பான்மை எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அது இருக்கக்கூடாது. லா ஆஃப் எய்ம்லெஸ்னஸ். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோம்னா அதுக்கு இலக்கு வேணும். அந்த இலக்கே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தில் பாதிச்சா அது என்ன ஆகும், ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அது கடைசி பாயிண்ட் என்னன்னா லா ஆஃப் மொட்டாலிட்டி. இப்போ நம்ம எவ்வளோ நாள் இருப்போம், யார் எப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாகவும் அர்த்தம் உள்ள வாழ்க்கையாக நம்ம அமைச்சிட்டு போயிடுவோம். நம்ம உள்ள பையனை நமக்குள்ள நோக்கத்தை நம்ம செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் சொல்ல வராங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கேன்.